பாடாத பாட்டில்லை, எழுதாத எழுத்தில்லை, தேடாத இடமில்லை. சங்கரா நீயே கண்ணுக்கு தெரியவில்லை. சங்கரா நீயே கண்ணுக்கு தெரியவில்லை. மனதில் அழுக்கில்லை, மந்திரத்தில் பழுதில்லை. சங்கரா மனதில் அழுக்கில்லை, மந்திரத்தில் பழுதில்லை. கணமும் மறக்கவில்லை. சங்கரா நீயே தரிசனம் தரவில்லை. சங்கரா நீயே தரிசனம் தரவில்லை. மயக்கம் தெரியவில்லை, தயக்கம் நீங்கவில்லை. மயக்கம் தெரியவில்லை, தயக்கம் நீங்கவில்லை. நினைத்துக் கொள்ள என்னிடம் நீ இன்னும் ஏன் வரவில்லை? எண்ணற்ற பாட்டலைகள் எல்லாம் செய்தேன். சங்கரா எண்ணற்ற பாட்டலைகள் எல்லாம் செய்தேன். காட்சி தர தயங்கலாமா? சங்கரா நீ காட்சி தர தயங்கலாமா? பாடாத பாட்டில்லை, எழுதாத எழுத்தில்லை, தேடாத இடமில்லை. சங்கரா நீயே கண்ணுக்கு தெரியவில்லை. சங்கரா நீயே கண்ணுக்கு தெரியவில்லை. என்வி மாமா, இதுதான் எனக்கு தெரியும். என்வியோட எக்ஸ்பென்ஷன் கூட எனக்கு தெரியாது. என் வெங்கட்ராமன். என் வெங்கட்ராமன். நான் ரிட்டையர்ட் ஹெட்மாஸ்டர் ஆஃப் நேஷனல் ஸ்கூல். நேஷனல் ஹை ஸ்கூல் ஆஃப் மாயவரம். அப்படியா? ஓஹோ. நான் சின்ன வயசுல அத்தியானம் தான் பண்ணேன். சாமியாத முடிச்சுட்டேன். அப்பதான் பெரிய வந்தா. எங்கெந்த ஊர்ல? ஆனந்தாண்டத்துல. ஆனந்தாண்டம் சொந்த ஊர். இங்கே 5 கிலோமீட்டர்ல இருக்கு. ஆனந்தாண்டவபுரம். ஆனந்த தாண்டவபுரம். ஆனந்த தாண்டவபுரம் தான். ஆனந்தாபுரம். ஆனந்தாண்டவபுரம் தெரியும். ஓகே ஓகே. அப்ப பெரிய வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு இந்த உபாத்தியத்தில் எனக்கு ஒரு வெறுப்பு வந்து லெஃப்ட் மறுபடியும் ஸ்கூலில் சேர்ந்தேன். படித்து எல்லாம் ஆய்வு முடிஞ்சேன். மறுபடியும் பேக் டு பீரியட் இப்போ வைதிகம், உபாத்தியாயம், வேதபாராயணம் இது மாதிரி இது போயிட்டுருக்கேன். உங்கள் பாரம்பரியமாகவே அப்பா எல்லாருமே உபாத்தியமா? எங்கள் அப்பா உபாத்தியம், எங்கள் தாத்தா எல்லாருமே இல்லை எல்லாருமே அந்த ஹெரிட்டரி மட்டுமே வேதபாராயணம் எல்லாருமே வேதம் படிச்சுவா, வேத அத்தியானம் பண்ணவா, சாமவேதிகள். சரி. ஸோ நீங்கள் பூர்ண அத்தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு போயிட்டேல? ஸ்கூலுக்கு போனேன். ஸ்கூலுக்கு போனேன். உபாத்தியமும் பண்ணி வச்சுருந்தேன். ஓ. அதுக்கப்புறம் எனக்கு அது ஒரு அவசரம். ஸ்கூலுக்கு போயிட்டேன். ரிட்டையர் ஆன உடனே சாமியத்துக்கு ஆள் இல்லை. சரி. எல்லாரும் கூப்பிட்டா. சரி சரி தான் போ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதுக்கு போயிட்டேன். பட் அப்பெல்லாம் ரொம்ப இல் ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சேன். சாஸ்திரிங்க உட்கார் மரியாதை இல்லாத மரியாதை எல்லாம் வருது. எங்கள் அப்பா அம்மா சட்டம் வச்சா 2 நாள் கொடுப்பேன், எனக்கு 1 நாள் கொடுப்பேன். 2 பேரும் ஒரே மந்திரம் தான் சொல்கிறோம். அவருக்கு 2 நாள் எனக்கு 1 நாள். அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பிரஸ்டீஜை பாதிச்சுது சின்ன வயசுல எனக்கு திரும்பி. சரி சரி. நீங்கள் ஃபஸ்ட்டு பெரியவாளை எப்போ தரிசனம் பண்ணீங்க? 49. 1949. 49. 49 தான் வந்தேன். அப்போ தான் எனக்கு பெரியவாள் தெரியும். அதுக்கப்புறம் நிறைய அப்படியே 2-3 இன்சிடென்ட்ஸ் எல்லாம் ஏற்பட இருந்துச்சு. அங்கங்கே போகிறதெல்லாம் அது ஞாபகம் வச்சுலாம் என்னை கூப்பிடுவா. வந்து அதனால வந்து அப்போ பெரியவாழ்லாம் பேசிட்டு இருப்பேன். 49ல் ஆனந்தாண்டத்தில் எஸ்ஏ சுந்தரேஸ்வரர் ஒருத்தர் இருந்தார். அப்புறம் பூர்த்த தர்மம்னு சொல்லிட்டு குளம் வெட்டினார். ஊரில் ஒரு பெரிய கோவில் ஒன்று இருக்குது. அந்த பெரிய கோவிலுடைய கரையில் முன்னாடி ஒரு பெரிய குளம் இருக்குது. அந்த தீர்த்தத்துக்கு பேர் அமிர்த பிந்து தீர்த்தம்னு பேர். அந்த கோவில் குளத்தினுடைய தீர்த்தத்துக்கு அமிர்த பிந்து தீர்த்தம்னு பேர். ஆமாம். ஏன்னா அமிர்தத்தை தூக்கிண்டு கருடன் போயிட்டு இருக்கும்போது ஒரு சொட்டு அதில் சுட்டி தான். அதனால அதுக்கு அமிர்த பிந்து தீர்த்தம்னு பெரியவா தான் சொன்னார். ஓ ஆமாம். அதுக்கு ஒரு இன்சிடென்ட் இருக்குது. அது என்ன நடந்ததுங்கிறதுக்கு சொல்லுங்க. அப்போ வரத்த ஆனந்தாண்டத்தில் ரட்டத்தறின்னு பேர். ஃபஸ்ட்டு வீடு எங்கள் வீடு. முதல்ல பெரியா வந்தோடனே நானும் எங்கள் அப்பாவும் நான் துறையோட அப்பாவும் பூர்வம் கொடுத்தோம். ஆதித்வாசோன்னு ஒரு சாமம். அதுதான் பெரியவா தான் சொல்கிறது. அது சொன்ன உடனே பெரியவா சொன்னா, ஏண்டா நக்கர்மனான்னு தெரியுமோ அப்படின்னார். உடனே நானும் அப்பாவும் நக்கர்மனான்னு சொன்னோம். அதை எடுத்துட்டார். அப்போல்லாம் பல்லாக்கள் தான் வந்தேன். நீ என் பின்னோடியே வா, என்னை பார்த்து நீ பின்னோடியே வா. அப்போ உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? 13-14 இருக்கும்.
14 வயசுக்குள்ள வேதாத்தியானம் முடிச்சிட்டாளா? பண்ணிட்டு இருக்கேன். பண்ணிட்டு இருந்தேன், முடிக்கல. கம்ப்ளீட். சரி. அப்படியே வரணும்னா எல்லாராச்சும் வெறுமனை தேங்காய் கொடுப்போம். அந்த தேங்காய் தொட வேண்டாம், நீ அதை தொட்டு சாமம் சொல்லு, அப்புறம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா. நான் எல்லா ராத்திரியும் இந்த சாமி சொல்றது யோவேதாதோஷரை பொறுத்து தான் யூஸ்வலாக சொல்றது, அதை சொல்லிகிட்டே வந்தேன். அப்படியே போய் ஆடிட்டர் நாராயணசாமின்னு சொல்லிட்டு அதனுடைய கீழத்தில் ஒரு ஆற்றில் தான் பெரியவாஜாக பக்கத்தில் வந்து உக்ரானம். அப்போ வந்து எல்லாரும் யார் பிக்ஷாவனம் இருந்தாலும் பெரியவா இருக்கிறதுக்கு தான் பிக்ஷாவனத்துக்கு வரணும். அந்த பிக்ஷாவனத்துக்கு வரும்போது இந்த பெரிய யானை மேலே ஒரு வெள்ளி சொம்புல பாலை வச்சு அதில் ஒரு மாவளை கொத்த எடுத்து வச்சுன்னு வரணும். ஒருத்தன் கையில் எல்லாரும் தட்டெல்லாம் வருவா, யானை வரும். அந்த யானையெல்லாம் என்னை ஏற்றி உட்காந்து வச்சுட்டா. நான் வந்துட்டே இருந்தேன். பெரிய யானை, எனக்கு ஒரு பையன் ஏறணும்னு ஒரு ஆசை. எங்க அப்பா அதை பார்த்துட்டார். எங்க அப்பாவுடைய பார்வை எப்படி இருந்ததுன்னா, இவ்வளவு பெரிய யானையில் ஏறி இருக்கா, கீழே விழுந்தேன்னா என்ன ஆகும், நீ வா உன்னை கவனிச்சுக்கிறேங்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப நடிகின்னு மெதுவாக கீழே வந்து விட்டேன். உள்ள கொண்டு பாலை வச்சேன். வச்சுட்டு உங்க அப்பா யாரு அப்படின்னார். இவன் தான் அப்படின்னேன். இவன் நல்ல பையனா இருக்கான், நாளிலேருந்து இவனே பால் எடுத்து வரட்டார். எனக்கு பரம சந்தோஷம். இப்போ ஒன்றும் அப்பா மீற முடியாது, பெரிய வேலை, டெய்லி நான் தான் பால் எடுத்துட்டு வருவேன். அதனால நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்படியே பாக்கியெல்லாம் எனக்கு தெரியாதெல்லாம் யானையில ஏறி வரத ஒரு பெரிய இதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டே இருந்தேன். அந்த பெரியவா ஒரே ஒரு கேள்வி மாமா, சொல்லுங்க. டெய்லி அந்த யானை மேல பால் எடுத்துன்னு வரணுங்கிறது சம்பிரதாயமா வச்சிருந்தாளா? ஓஹோ, மடத்துல அப்படி ஒரு சம்பிரதாயம் இருந்திருக்கு. பெரிய தட்டுல இன்வேரியபிளி என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஜீராகல்கண்டு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, கொட்டை திராட்சை, இதெல்லாம் இருக்கும். அதுக்கு வந்து பெரிய ஆசிரியர் இருப்பா, எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுவா. ஏதோ ஒரு ஸ்லோகம் எனக்கு மறந்து போயிடுது, அதை நான் தான் சொல்லுவேன். நான் சொல்ல உடனே நமஸ்காரம் பண்ணுவா. எனக்கு ஒரு பெரிய கிரீடம் என்னன்னா, நான் சொல்லி தான் எல்லாரும் நமஸ்காரம் பண்றா, நான் பெரிய ஆளு அப்படிலாம் எனக்கு மனசு ஒரு சந்தோஷம். அப்படி இருக்கிறது இதுல என்னன்னா, ஒரு ஒரு பிக்ஷாவந்தனுக்கும் இதுதான் முறை. அப்படியா? ஏன்னா இந்த பழங்காலத்து முறைகள்லாம் இன்னொரு ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கே தெரியாமல் போயிடுமே. இப்போ இதுமாரி ஏதாவது தெரிஞ்சுட்டாதான் நம்ம வந்து அதெல்லாம் அதுதான் ரெக்கார்ட் பண்ணி. ஓஹோ. அப்போ என்ன செஞ்சால் ஒரு நாளைக்கு திடீர்னு ஒரு நாளைக்கு இந்த கொட்டை திராட்சையில் எடுத்து இந்த ஒரு பிடி கொடுத்தா. நான் வாங்கினேன். அப்புறம் நிறைய பேர் நின்றுருந்தா. இங்கே வாங்கின ஒருத்தரை கூப்பிட்டார், யாரோ ஒருத்தர் வந்தார், அவர்கிட்ட ஒரு பிடி கொடுத்தார். பேசாமல் உட்காந்துட்டா பெரியவா. நான் உடனே வாயில் 4 போட்டுட்டேன். பக்கத்தில் இருக்க பழசாரங்கிட்ட கொடுத்தா கை தட்டிட்டேன். அவர் மடியில் வச்சு கட்டின்னு விட்டார். உடனே பெரியவா சொன்னால், இவன் எல்லாருக்கும் கொடுத்து தின்னுட்டான், மடியில் வச்சு விட்டான். 2 நான் அவனை கூப்பிடல, காமிச்சேன். அவன் வந்தான், யார் வந்திருந்தாலும் அவன்கிட்ட கொடுத்துருப்பேன். இவனுக்கு லோகாயத்தமான ஞானம் இன்னும் வரல, அதனால இவன் செல்ஃபிஷாக இல்லை. அவனுக்கு லோகாயத்தமான ஞானம் வந்துடுத்து, அவனுக்கு செல்ஃபிஷ் வந்துடுத்து. இவன் செல்ஃபிஷ் இல்லாதனால எல்லாரும் கொடுத்தான். அவன் செல்ஃபிஷாக இருக்கிறதுனால ஆம்பளையார் எடுத்து மடியில் கட்டினுட்டான். அப்படின்னால அப்படியே ஒரு சின்ன ஒரு குட்டி கொஞ்சம் வருஷத்தில் முடிச்சுட்டார். அது அந்த நிகழ்ச்சி இருந்தது. டெய்லி எனக்கு என்ன வேலைன்னா, பில்லு எடுத்துட்டு வரணும், துளசி எடுத்துட்டு வரணும், பூவெல்லாம் சுத்தமாக ஆஞ்சி வைக்கணும், சந்தனம் அரைக்கணும். சந்தனம் அரைப்பலா? மடத்தில் சந்தனம் அரைக்கிறது ஒரு பெரிய வேலையாச்சு. ஆமாம். அப்போ வந்து இப்போல்லாம் அவ்வளவு கிடையாது. நான் உட்காந்து என்னால் முடிஞ்ச வரல அரைச்சிடுவேன். இன்னும் சில பேர் வந்து பாடசாலை பெண்களாக ஹெல்ப் பண்ணுவோம். ராமச்சந்திரியர் வந்து தாடி வச்சுன்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு என்ன பிடிக்கும், எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அவர் தான் பூஜை கட்டில் உள்ளெல்லாம் பார்த்துப்பார். டெய்லி சாயந்தரம் அவரோட ராமச்சந்திரங்கிறது மேலூர் மேலூர் மாமா. மேலூர் மாமா ஒருத்தரை பிடிக்கணும்னா சாதாரண விஷயம் இல்லையா? அவர் ரொம்ப மாமா சிக்ஸ் தான். அது வந்து அவர் என்ன செய்வது கேட்டாக்க, விஷ்ணு சாஸ்திரமும் இந்திராட்சி சேவகத்தும் டெய்லி நான் அவரோட சொல்லணும். ஓ, அந்த தீவெட்டி சலாம்னு பேர். ஆமா, தீவெட்டி சலாம். அந்த தீவெட்டி சலாம் ஆன உடனேயும் சந்தியாவனத்தை ஒரு 2 விஷ்ணு சலாம் தான் சொல்லுவேன். அதுமாரி சொல்லிகிட்டே இருந்தேன். அப்படியே நல்ல நிகழ்ச்சிகள். அது ஒரு நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி என்னன்னா, பெரியவா எங்கேயோ வெளில போயிட்டு வெளியே வந்தா. இந்த உக்ரானத்துக்குள்ள வந்தா. அப்போ எல்லாரும் காஃபி போட்டு சாப்பிட்டு இருந்தா. பெரிய கிருன்னு போயிட்டு அந்த கொள்ளையாரும் அடுத்த பூஜை கட்டிட்டு வந்துடலாம். இவன் இருக்கிறவளுக்குலாம் அவள் பார்த்துட்டாளா பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கவலை. ஒருத்தரை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு எல்லாரும் தின்னுருக்கா. பெரியவா பூஜை பண்ணினா. போய் மட்டும் என்னை கூப்பிட்டா. மேனேஜரில் போய், நீ தீபட்டி சலாம் முடிஞ்சோடனே ஒரு மீட்டிங் இருக்கு, உங்களை வர சொன்னா, எல்லாமே வர சொன்னா கணக்கு பக்கத்தை எடுத்துட்டு அப்படின்னு சொல்லுவோம். நான் போய் சொன்னேன் மேனேஜர்கிட்ட. அப்போ மேனேஜர் யார்? பெரிய மேனேஜரா? விஸ்வநாதையர்? தெரியல, யாரோ ஒரு மேனேஜர் இருந்தார். சரி. நான் வந்து சொன்னேன்னா, என்ன கணக்கு வசம் அப்படின்னு கேட்டார். தெரியல என்ன
பெரியவாட்ட சொல்லிட்டியான்னா சொல்லிட்டேன்னு என்ன கிருஷ்ணனா என்ன கணபஸ்தனை கேட்டாங்க. எதையாவது 2 அள்ளிட்டு வர சொன்னாரு சொல்லுன்னா, எதையாவது 2 அள்ளிட்டு வர சொன்னான்னு போய் சொன்னேன். எல்லாரும் வந்தானுன்னா பெரியவா இப்படி சாதாரண உட்காந்துருக்கா, எல்லாரும் இப்படி நின்றுருக்கா. இந்த கணக்கு நோட்டில் என்னடா எழுதியிருக்கேன், முதல்ல என்ன செஞ்சா எல்லாரும் நமஸ்காரம் வச்சுட்டேன். இந்த கணக்கு நோட்டில் இருக்கிறது எல்லாமே சத்தியமானது அப்படின்னு நமஸ்காரம் பண்ணுறேன். அதில் 4 பேர் நமஸ்காரம் இல்லை, மீதி எல்லாரும் நமஸ்காரம் தான். அப்படியே அதில் என்ன கணக்கு எழுதியிருக்கு அப்படின்னு கேட்டார். சொல்லலை. 2 நிமிஷம் அமைதி. என்ன கணக்கு எழுதி சொல்லு அப்படின்னா, இப்படி அவரை பார்க்கல சொல்லு அப்படின்னா ஒருத்தர் சொல்லலை. தனாகியானாலும் இந்த மீட்டிங் நடந்துட்டுருக்கோம், போதுடிஞ்சாலும் நடக்கும். உண்மையை ஒத்துணும். மாட்டுக்கு பருத்து கொட்டை வாங்கி எழுதியிருக்குன்னு ஒருத்தர் சொன்னார். அப்படின்னால நோட்டு பற்றி எல்லாரும் போகும் அப்படின்ட்டு போயிட்டார். நான் அவரை இந்திராட்சி யோகாசனம்லாம் முடிச்சுட்டு வந்தேன். மேனேஜரில் போய் கூப்பிட்டு வந்தேன். மேனேஜர் கூப்பிட்டு நாளையிலேருந்து 3 காலம் பூஜை. காலத்தை பூஜை மொத்தம் காலம் 10 மணிக்கு முடியும். எல்லா சிப்பந்திகளும் சாப்பிடலாம். இன்னொரு பூஜை எப்போ நடக்குதோ அப்போ நடந்து நான் சாப்பிட்டுக்கிறேன். 8 மணி 1 2 நிமிஷம் ஆகும். சாயந்தரம் ஒரு பூஜை அப்படி சொல்லிட்டேன். என்ன அப்படின்னு கேட்டால், காஃபி சாப்பிட்டது எல்லாரும் காஃபி சாப்பிடக்கூடாதுன்னு மனசில் ஒரு கட்டுப்பாடு உண்டு. காஃபி சாப்பிட்டது காரணம் காஃபி சாப்பிட்றதா பசிக்கிறதா சாப்பிட்றேன். இப்போ பசிக்கிறதுக்கு காரணம் நம்ம 1 மணிக்கு பூஜை பண்ணுறதால தர வர பசிக்கிறது. காலத்தில் நம்ம சாப்பாடு போடுறது தப்பு தானே. அதனால நம்ம சாப்பாடு போட்டுருணும். அதை நம்ம செஞ்சிட வேண்டியதானே. மடத்து சொத்துல நீ எப்படிடா காஃபி சாப்பிடுவே அப்படின்னு நம்மளால தான் கேட்போம். பெரியவருடைய பெருந்தன்மை என்னன்னு கேட்டால், அவள் சட்னியாக இருக்கிறதுக்கு நம்ம காரணமாக இருக்கக்கூடாதுங்கிற ஒரு பெரிய ஹியூமனிட்டேரியன் ஆஸ்பெக்டில் அந்த பிட்சையை 10 மணிக்கு கொண்டு வந்து ஆனதாக்கலாம். அதான் முதல்ல. அப்புறம் எல்லோரும் 10 மணிக்கு ஆகிடும். அவெல்லாம் போய் ஏதோ சாப்பிடுவா. 1 மணிக்கு இந்த யார் பிட்சாதனம் பண்ணுறாளோ அவெல்லாம் போய் இந்த பெரியவா பிட்சாதனம் போய் சாப்பிடுவா. அது மாதிரி ஒரு இன்சிடென்ட். அந்த காஃபி பொடிக்கு கணக்கை காஃபி பொடி வாங்கினதுன்னு எழுதாம மாட்டு தீவனம் வாங்கினதா எழுதிட்டாங்க. காஃபி கொட்டை, அதான் காஃபி மாட்டுக்கு பருத்து கொட்டை, மாட்டுக்கு பருத்தி கொட்டைன்னு எழுதிட்டாங்க. மாட்டுக்கு வாங்கி பருத்து கொட்டை வாங்கினது. ஓகே, அதுக்காக இந்த பஞ்சாயத்து. ஒரு நாளைக்கு பெரியவா வாசலில் பார்த்தா எல்லாரும் வரணும், எல்லாரும் போகணும்னா எல்லாரும் போயிடுவாங்க. உண்டியாவே தெருவில் போடுது. அவள் போயிட்டு இருப்பார். வாசலேருந்து எல்லாரும் பார்ப்பாங்க. அப்படின்னு சில நமஸ்காரம்னா அவள் போயிட்டே இருப்பார். எங்கா அந்த தெருக்கோடியில் முதல்ல விடுன்னு சொன்னேன். நேரம் எங்காத்துல இருக்கா எல்லாரும் பெரியவாளை பக்கத்து போயிட்டார். பெரியவா இந்த திருவழியா இங்கே வந்துவிட்டார். அவர் இந்த புறத்தில் படுத்து விட்டார். பெரியவாளா? ஆமாம். கிழக்க பார்க்க வீடுங்க, ஃபர்ஸ்ட் ஹவுஸு. தெற்கு பக்கத்துலேருந்து நல்லா காற்று வரும். கீழே பார்க்கணும்னா ஈஸ்ட் சைடு பார்த்த வீடு. சதர்ன் சைட்லேருந்து நல்லா காற்று வரும். முதல் வீடு அதனால காற்று வந்துடும். இவர் படுத்திருந்தார். நான் கொல்லையில் போயிட்டு விபூதியெல்லாம் இட்டுண்டு சஞ்சாரம் பண்ணுறதுக்காக வந்தேன். அப்படின்னு வந்தேன். ஆஹா, அட்டானா தானே இது அப்படின்னா, அட்டானாங்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பினேன். பெரிய படுத்திருந்தார். சும்மா எனக்கு என்ன சொல்றதுனே புரியல. போ நம்ம சந்தியானம் பண்ணியா, நீ பண்ணிட்டு வாங்க. பண்ணிட்டு பெரிய கிளம்பிட்டா, சேர்ந்துட்டு போயிட்டான். நான் உடனே சந்தியானம் பண்ணேன். அப்புறம் மடத்துக்கு போனேன். ஆஸ் யூஷுவல் எல்லா வீட்டையும் நடந்துட்டு இப்படியே போயிட்டு இருக்க போது ஒன் ஃபைன் மார்னிங் 5:30 மணி 6 மணிக்கு பெரியவாளை காணும். பெரியவாளை காணுன்னா பெரியவாள் படிச்சுட்டு இருக்க ரூம்லேருந்து 5:30 மணிக்கு பெரியவா வந்துடுவார். 5:30 மணி ஆகியும் வரல. அந்த செக்யூரிட்டி போய் என்ன செஞ்சான், நைஸாக அப்படி கதவை திறனா கதவை திறந்து வந்து காத்துல உள்ள பார்த்தா பெரியவாளை காணும். இவா எல்லாரும் என்ன செஞ்சிருக்காங்க, எங்காச்சும் தான் வந்திருப்பான்னு சொல்லிட்டு அத்தனை வேகமாக விழுந்து பெரியவாளை காணும் பெரியவாளை காணும் பெரியவாள் சொல்லிட்டு எல்லாரையும் காத்து போயிட்டுட்டா. எங்காச்சும் பெரியவாள் இல்லை. இது இங்கே இப்படியே தேடிட்டு இருக்கா. இது இப்படியே இருக்கிறது ஆனந்தாங்கத்துலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டரில் நாகங்குடின்னு ஒரு ஊர். அந்த ஊரில் போய் பெரிய பின்னாடி தங்கியிருக்கேன். அந்த ஊர் பக்கத்தில் ஒரு சன்னியாசி ஒருத்தர் பிடிச்சிருந்தேன். அப்போல்லாம் நிறைய சன்னியாசிகள் எல்லா ஊருக்கும் வருவா, பிக்ஷாவெல்லாம் நடக்கும். அந்த கிராமத்துலேருந்து ஒருத்தர் குளிக்கிறது வந்திருக்கார். சுவாமிகளா இன்னைக்கு நம்ம பாட்டில் பிக்ஷை வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டார் இந்த சன்னியாசி. அவர் ஒன்றுமே பேசலை, மௌனமா அப்படின்னு இறஞ்சி கேட்டார். அதுக்கும் பதில் சொல்ல. காதில் விழுறதோ நான் சொல்றது அப்படின்னா அதுக்கும் பதில் சொல்ல. இப்படியே சொல்லிட்டே இருந்துக்கிட்டு போது முடிச்சு பார்த்தா பெரியவா பெரியவா குளிச்சு ஸ்நானம் பண்ணிட்டு இருக்காளா? யார் பெரியவா போயிட்டா. யார் கேட்டா? அதே மாதிரி அந்த ஊர்ல இருக்கிற கிராமத்துல தான், அந்த ஊர்ல இருக்கிறவா எல்லாரும் ஓடி வந்துட்டா. ஓடி வந்து எல்லாருக்கும் என்னென்ன புரியல.
ஒன்று அந்த அப்போ வேதப்படி தான் இருந்தேன். அந்த தட்டு கமண்டலு விபூதி பெரியவா வஸ்திரம் எதுவுமே இல்லை. அவ்வளோதான். இங்கேருந்து எல்லாரும் பறந்த ஆனாங்கிறதுக்கு பெரியவாய்க்கு ஒரு குளத்தை குளிக்கிறாங்க. அப்படியே ஓடிதுட்டான். ஓடி குளிச்சுட்டே இருக்காரு. எல்லாரும் வரணும். வந்த உடனே எழுந்திருந்தேன். கையை துண்டை நீட்டினா கொடுக்கல. அப்படியே கோபத்தை கட்டிட்டு புரிஞ்சு தொடச்சிருந்தார். யாருக்கும் எதுவுமே பதில் சொல்ல. விபூதியும் எடுத்துக்கல, கமண்டூரியும் வாங்கிக்கல, வேட்டியும் கட்டிக்கல. நேர ஆனத்துக்கு இந்த ஜாய்க்கு வந்துட்டேன். பூஜை எல்லாம் வந்தது. ஆஸ் யூஷுவல் ஜாலா அப்படின்னு போனேன். மேனேஜர் கூப்பிட்டு மேனேஜர் இருந்தார். மடத்துக்கு எத்தனை செக்யூரிட்டி இருந்தார்? 3 பேர். காளிமுத்து, வீராசாமி, ராமையன்னு எனக்கு ஞாபகம். இந்த காளிமுத்து வீராசாமி ஞாபகம் இருக்கு. அநேகமாக ராமையன்னு நினைச்சாங்க. எப்படி டியூட்டி போடுவேன் அப்படின்னு கேட்டார். காலம்பரம் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரலாம் ஒருத்தர், சாயந்தரம் 6 மணிலேருந்து காலம்பரம் 6 மணி வரலாம் ஒருத்தர், மறுநாளைக்கு இந்த இன்னொருத்தர் வீராசாமி வச்சுக்கோங்களேன். அப்படி இந்த ரொட்டேஷனில் வரும் அப்படின்னா. இல்லை நீ அப்படி போடாத, இப்படி செஞ்சிடும். சாயந்தரம் 6 to 10 4 மணி நேரம் ஒருத்தர், 10 to 2 4 மணி நேரம் ஒருத்தர், 2 to 6 4 மணி நேரம். நைட் டியூட்டியை மாத்திரம் போய் 3 பேருக்கு போட்டுருவோம். நீ நினைச்ச ஒரு ரவுண்டாக ஒரு கல் வாங்கி வச்சு பல்லு 6 மணிக்கு 6 அடிக்கணும், 7 மணிக்கு 7 மணிக்கு. அப்போ தான் அந்த பெல்லே வந்தது. அது பெரிய வந்து ஒரு நாளைக்கு வரல, பெல் அடிக்கணும். இவன் 10வது மணி அடித்தோடனே அந்த வீராசாமி போடுவான். ராமையன் வந்துடுவான். அவன் வந்து 2 மணி ஆனோன்னா அந்த காளிமுத்துவை போய் விட்டு அவன் போயிடுவான். இது என்னத்தினால இது ஏற்பட்டதுன்னா, பெரியவா எழுந்திருந்து வரத்தை இந்த செக்யூரிட்டி தூங்கிட்டு பார்த்துட்டார். பெரியவாட அபிப்பிராயம் என்னன்னா, ராத்திரி 12 மணி நேரம் தூங்குறது அவன் மனுஷன் தானே, தூக்கம் வர்றது நியாயம் தானே, நம்ம அவனை மாரி செஞ்சிடக்கூடாதுன்னு இப்படி இந்த டியூட்டியை பிரித்து போட்டான். இது அனதர் ஹியூமனிடேரியன் ஆஸ்பெக்ட் அப்படின்னு அந்த டியூட்டியை பிரித்து போட்டது நான் தான் பார்த்துக்கலாம். இப்படியே பால் எடுத்துட்டு வந்துட்டே இருந்தேன். இந்த அமிர்தபிந்து தீர்த்தம்னு சொன்னேன்னு, அதில் சாமவேத தர்மஜ ராமநாத தீட்சர்னு ஒரு பெரிய மகன். அவர் பெண்ணை அவர் வந்து அவருக்கு வந்து அமாவாசை அன்னைக்கு மகாரகண்டி கொடுத்து ஒரு ஷால் போத்துறதாக பெரிய ஏற்பாடு பண்ணியிருந்தார். எல்லாரும் கொடுத்த கடைக்கு வந்திருந்தா. இது வருஷமாக அவர் கோபத்தை கட்டிட்டு இப்படியே ஜலத்தை அலைஞ்சே உட்காந்துருந்தா பெரியவாள். ஆமாம், பெரியவாள் ஜலத்தை கரையில் உட்காந்து இப்படியே காலை இப்படியே அலசிட்டு இருந்தார். அப்போ இப்படி இவ்வளோ சின்ன வெள்ளி குடத்தில் பால் இருந்தார். ஏடா அப்படின்னார். பால் எதுக்கு? பூஜைக்கு. அப்படியா அப்படின்னு இப்படி ஜலத்தை வாரி இந்த கரையில் வச்சுட்டு இங்கே வெளியே இருந்தார். வச்சுவிட்டார். உடனே இந்த மகாரகண்டி அப்படி தொட்டு அவனை போடு அப்படின்னார். ஒரு நாட்டின் தொட்டு அவர் தொடுவார், இன்னொருத்தர் தானே போடுறது, போட்டு விட்டார். பெரியவா கிளம்பிட்டார். மகாதானவரம் கோபாலன்னு என்னோட அத்தியானம் பண்ணுவான். அவன் டக்குன்னு நினைச்சிருந்தான் அந்த குடத்தை வச்சுட்டான். பால் குடத்தை இது பண்ணுறா அப்படின்னு. ஏன் நான் தானே மடத்துக்கு பால் விட்டு வரோம், நீ எப்படி? ஏன்னா உனக்கு என்ன எழுதி வச்சிருக்காரு, முடியாது கொடுக்குறேன், முடியாதுங்க, நான் கொடுக்க முடியல. பெரியவா போயிட்டே இருக்கா, நாங்கள் பின்னாடி சண்டை போட்டுமே வரோம். கொஞ்ச நாள் கழிச்சு பெரியவா செஞ்சால் இந்த காலில் எப்படின்னா அடிக்கிற மாதிரி இப்படி தடவிட்டு அந்த பாதுகாப்பு எண்ணி கேட்டுட்டு ஜாடினாங்க. இந்த பாதுகாப்பு எடுத்துக்கோ அப்படின்னார். எடுத்துங்க. நான் ஒன்று அப்படி சொன்னேன், நீ மரியாதையாக அந்த பால் கொடுத்த என்ற கொடுத்து இல்லை இந்த செருப்பால் ஒன்று வளர்ப்பேன், அடி செருப்படி சித்திரம் அப்படின்னு இப்படியா கொடுத்துருவேன், அடி முடிச்சுடுவேன், மரியாதை தர முடியாது, வாடா நீ, நான் உன்னை பார்த்துக்கிறேன்டா இப்படியே சொல்லிட்டு மழை வரலாம் வந்தாச்சு. மடத்து வாசல் வந்தோடனே அந்த பாதுகையை போடுது. நான் பெரிய போட்டேன், எடுத்துகிட்டு போனேன். அப்படி கொடனே அந்த பால் குடத்தை வச்சுட்டு வெளில வந்த பிறகு ஒரு குத்து விட்டேன். அவன் ஒரு குத்து விட்டான். 2 பேரும் வாசலில் கட்டி பிறக்கும். இது கூடவே பெரிய அப்படி சொல்லி அவங்க 2 பேரும் சண்டை போட போகிறா விலைக்கு விட்டு விட்டேன். அப்படியே ஆமாம் வந்து எல்லாருமே நான் விலைக்கு விட்டேன். முடிஞ்சு போச்சு. பூஜையெல்லாம் ஆச்சு. சாயந்தரம் அப்படியே வாசலில் போயிட்டே இருந்தேன். ஒரு 10 பேருடைய பின்னோடைய போனோம். அனந்தகிருஷ்ணன் ஒருத்தர மாத்திரம் வாசல் ஒரு ஆளவடி மாரி சிமெண்ட்டு போட்டு அதில் பெரிய உட்காந்துட்டான். உட்காந்துனே எல்லோரும் உட்காந்துருவாங்க. நான் எப்போதுமே திடீர்னு மனசில் ஏதாவது தோணித்தா ஒரு 10 நிமிஷம் பேசுவேன். நான் என்ன பேச போகிறேன், நான் என்ன தலைப்பு எடுத்துட்டுருக்கேன், இதெல்லாம் நான் யாருக்கும் சொல்கிறது கிடையாது. எங்களுக்குலாம் தெரியும். இன்றைக்கி நான் ஒரு தலைப்பு கொடுத்து பேசுகிறதா அப்படின்னு இருக்கேன். பாலா பாதுகா அப்படின்னா இந்த செருப்பு இருக்க அது சம்ஸ்கிருதத்தில் பேர் பாதரட்சைன்னு பேர். என்ன மாதிரி சாமிகள் போட்டுட்டான்னா பாதுகைன்னு பேர். சின்ன குழந்தைகளாக இருக்கணும்னா அது செருப்புமா, என்ன அடிக்கிற செருப்புமா.
நாங்கள் போட்டுக்கிட்ட பாதுகைன்னு பேர். அங்கம் அங்கின்னு 2. அங்கி அப்படின்னா அப்சரா பெரிய. இப்போ கல்யாணத்தில் திருமங்கல் தாரணம், பாணிகிரகணம் இதெல்லாம் அங்கி. மாப்பிள்ளைப்பு, பரதேஸ்வரம், நிலங்கட்டுறது இதெல்லாம் அங்கங்கள். இது சுத்திட்டார அங்கங்கள். நம்ம அங்கி தான் பிரதானமே தவிர அங்கம் பிரதானம் இல்லை. அங்கிக்கு ஆசைப்பட்டு அங்கத்தை விடுறதா, அங்கத்துக்கு ஆசைப்பட்டு அங்கேயே விடுறதா அப்படின்னா, இப்போ பாதுகைன்னு ஒன்று இருக்குது, பால்னு ஒன்று இருக்குது. பாலை வச்சு அதுக்கு பாதுகையால் அபிஷேகம் இல்லாமோ முடியாது. பாதுகை வச்சு பாலால் அபிஷேகம் பண்ண. அப்போ பாலை அங்கி அப்படின்னு வச்சுருந்தான்னா பாதுகை அங்கம் இல்லை. ஏன்னா அதனால் அதுக்கு அபிஷேகம் பண்ண முடியாது. பாதுகை அங்கி அப்படின்னு வச்சுருந்தோன்னா பால்ங்கிற அங்கத்தினால அதுக்கு அபிஷேகம் பண்ணலாம். அதனால் நம்ம அங்கத்துக்கு அபிஷேகம் அது ஆசைப்படக்கூடாது, அங்கிக்கு தான் ஆசைப்படணும். கோபிகா ஜீவனஸ்வரம் அப்படின்னா உங்களுக்கு அப்படியே ஜிமி ஜிமுன்னு ஆயிடுதா? எனக்கு அவ்வளவு தத்துவம் எனக்கு புரியலை. எங்கள் அப்பா ஆற்று வந்தார், என்ன படையா எனக்கு என்ன சொன்னா அங்கே அங்கேன்னு இருந்தா அது புரியுது அப்படின்னு இத்தனையும் எனக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த மாதிரி அர்த்தம், நீ இந்த பாதுகையை கொடுத்தாலும் கையில் அது நீ செருப்புன்னு சொல்லணும் வந்தீங்கன்னா அது செருப்புன்னு சொல்லக்கூடாது, பாதுகைன்னு சொல்லணும் அப்படி சொன்னா, எங்களை மாதிரி சுவாமிகள் போட்டுட்டான்னு சொல்ல பற்றியா, எங்களை மாதிரி சன்னியாசிகள் போட்டுட்டான்னு சொன்னார் பற்றியா. அவரை தன்னை நான்லாம் மகான் எங்களுக்கெல்லாம் போட்டுட்டா பாதுகைன்னு பேருன்னு சொல்லல, அவரை எவ்வளோ அடக்கமாக சொல்லிட்டார் பாரு. அது உன் கையில் கொடுத்தாரோ இல்லையோ, உன் கையில் என்னத்தை கொடுத்தாரு தெரியுமா? முக்கியமான பொருளை கொடுத்தார். நீ என்னன்னா அது முக்கியமான பொருள் இல்லைன்னா அவன் வச்சிருந்த பாலுக்காக நீ ஆசைப்பட்டு கொடுத்தார். அதுக்காக அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டா, பாதுகையா பாலான்னு. அடாடா. இப்போ சிலப்பர நிகழ்ச்சி இன்னொரு சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டது. நான் ஏபிசி காலேஜில் பிஎஸ்சி படித்தேன். எஸ் வெங்கட்ராமன் ஒரு காமர்ஸ் ப்ரொஃபஸர், லக்ஷ்மி நாராயணன் சொல்லிட்டு ஒரு சான்ஸ்கிரிட் டியூட்டர், இவா 2 பேரும் பெரியவாளை பார்க்க வந்தேன். ஏதோ ஒரு ஊரில் அந்த ஒன்றும் நீ என்ன சரி ஏபிசி காலேஜில் காமர்ஸ் ப்ரொஃபஸராக இருக்கேன். ஓஹோ, சொந்த ஊரும் வால்டேர். வால்டேர் எங்கே இருக்குன்னா இங்கே அபவுட் 1000 மைல்ஸ் இருக்கும். ஏண்டா எபவுட் 1000 மைல்ஸ் இருக்குமா, நியர்லி 1000 மைல்ஸ் இருக்குமா அப்படின்னா உனக்கு எபவுட்டுக்கு நியர்லிக்கு வித்தியாசம் தெரியுமா அப்படின்னா அடிப்பிட்டார். அவர் இத்தனைக்கு காலேஜில் இருக்கிற ப்ரொஃபஸர், லெக்சரர். எபவுட் அப்படின்னா ஏறத்தாக, நியர்லின்னா கிட்டத்தட்ட 1000 மைல்ஸ், அதை தொட்டு 900 அது மாதிரி கிட்டக்க வந்ததுன்னா அது நியர்லி. 1000 மேலேயோ 1000 கீழேயோ வந்திருந்ததுன்னா அது எபவுட் அப்படி இருப்பார். நீ என்ன செய்ற அப்படின்னா, நான் சான்ஸ்கிரிட் விட்டுறாக்க எம்ஏ சான்ஸ்கிரிட் அப்படின்னு அவர் சொன்ன பெருமையாக சம்ஸ்கிருதத்தை பற்றி படிச்சிருக்கேன், சம்ஸ்கிருதம் எப்போ படிக்க போகிறேன் அப்படின்னு. அவருக்கு என்னென்ன புரியல. தமிழில் வித்வான் புலவர் அப்படிங்கிறது தான் தமிழ் படிக்கிறது. சான்ஸ்கிரிட்டில் சிரோமணி படித்தா தான் சம்ஸ்கிருதம். எம்ஏ லிட்ரேச்சர், தமிழில் எம்ஏ லிட்ரேச்சர், ஹிந்தியில் எம்ஏ லிட்ரேச்சர், இங்கிலீஷில் எம்ஏ லிட்ரேச்சர்லாம் படித்தா அதை பற்றி தெரிஞ்சிட்ருக்கேன். நீ எம்ஏ லிட்ரேச்சர் படித்தேன்னே சான்ஸ்கிரிட் கேள்விக்கு சான்ஸ்கிரிட்டில் பதில் எழுதியிருக்கேன்னாரு. இல்லை இங்கிலீஷ் எழுதியிருக்கேன். சான்ஸ்கிரிட் கேள்விக்கு சான்ஸ்கிரிட்டில் பதில் எழுதுறது தான் சிரோமணி. அது படித்தா தான் நீ சம்ஸ்கிருதம் படித்ததா அர்த்தம். பரவாயில்ல, நீ சம்ஸ்கிருதத்தை பற்றி படிச்சிருக்கேன் அப்படின்னால அப்படின்னு சொல்லிட்டேன். அது ஒன்று முடிஞ்சு போச்சு. இன்னொரு நாளைக்கு சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறோம். அர்ச்சனை பண்ணுறத முதல் பூ சாமியுடைய பாதத்தில் இருக்குது. 2 பூ 3 பூ 5 பூ 10 பூ 20 பூ 30 பூ வந்துன்னா அந்த பாதத்தை அந்த பூ மூடிடும். இதுக்கப்புறம் நம்ம அர்ச்சனை பண்ணுறோம்னா எதுக்கு சாமி இந்த பூவால் என்னத்தை அர்ச்சனை பண்ணணும்? சாமியை சரி சாமியோட சாமி பாதத்துக்கு அர்ச்சனை பண்ணலாம். இப்போ 20 பூக்கு மேலே அர்ச்சனை பண்ணுறத பூக்கு தானே அர்ச்சனை பண்ணுறேன், சாமி பாதத்தில் படல. அப்போ பூவுக்கு அர்ச்சனையா சாமிக்கு அர்ச்சனையா அப்படின்னு ஒரு கொஷினை போட்டு வச்சார். இதெல்லாம் எனக்கு நல்லா மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் பெரியோட ஒரு சூழ்நிலை கடந்த போகலாம். உத்தரம் பதில் முடியல. இந்த குழந்தை மேக்னெட்னு ஒன்று தெரியுமா உனக்கு அப்படின்னா அப்படின்னு காந்தம். ஆஹா, அது என்ன செய்யும்? இரும்பை இழுக்கும். இப்போ காந்தம் சைஸ் எது தெரியுமா? சின்ன சைஸ் இருக்குது, பெரிய சைஸ் இருக்குது, நிறையா இருக்குது. சின்ன இரும்பை இருக்கிறது சின்ன சைஸ், பெருசாக பெரிய இரும்பு கட்டியே இருக்கலாம், பெரிய இதாக இருக்கலாம் அப்படின்னு. பெரிய இப்போ இரும்பு இருக்குது, அதை தொட்டால் தான் அதை இழுக்குமா, தொடாதே இருக்குமா அப்படின்னு. இல்லை ஒரு ஓரளவு கிட்ட கொண்டு போடணுமே இழுத்துரும் அப்படின்னு.
அந்த இடம் கொண்டு போகிற இடம்ங்கிறது எந்த இடம், அது காந்தத்தினுடைய தன்மையை பொறுத்தது அப்படின்னு நாச்சுக்கல சொல்கிறேன், ஒருத்தரை கேட்குறேன், நான் நிற்கிறேன், நீங்கள் நின்றுருக்கு. இந்த ரெண்டுக்கு இருக்கக்கூடிய இடைவெளிக்கு என்ன பேர் தெரியுமா? மேக்னெட்டிக் மெரிடியன் அப்படின்னு. மேக்னெட்டிக் மெரிடியன் இங்கிலீஷ் சொல்கிறேன்னு காந்த பிரதேசங்கள், காந்தம் ஊடுருவக்கூடிய இடங்கள் அப்படின்னு. அப்போ அந்த காந்த பிரதேசத்தில் ஒரு இரும்பு இருந்ததுன்னா அதை நேரடியாக தொடாமல் ஒரு குறிப்பிட்ட எல்லையிலேருந்து இதை பிடிச்சி இழுத்துடும் இல்லையா? சரி, இப்போ குழந்தைகள்லாம் இந்த காந்தத்தை வச்சுட்டு கீழே இப்படி மண்ணில் அலசம் தெரியுமா? தெரியும். நீ அலசிருக்காடான்னு கேட்டார். அலசிருக்கேன். அலசினா என்ன வரும்? அந்த கருப்பாக ஒரு பார்ட்டிகள் ஒன்று, என்ன பார்ட்டிகள்னா அப்படின்னு துகில்கள். துகில்கள்னா என்ன தெரியாது கேட்கல தூள் துகில்கள்ங்கிறா பார்ட்டிகளா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன செய்வேன், என்ன செஞ்சுருக்கேன், நான் ஒரு பேப்பரில் போடுவேன், கீழே அந்த இரும்பால் தேய்ப்பேன், டான்ஸ் ஆடும், நான் பார்த்து ரசிப்பேன். சரி, காந்தம் இரும்பை ஆகர்ஷிக்குமா? காந்தம் பேப்பரை ஆகர்ஷிக்குமா? கீழே ஒரு பேப்பரை வச்சோன்னா அந்த காந்தத்தால் கொண்டு போடணும்னா பேப்பர் இழுக்குமாங்க? இழுக்காது. இப்போ இழுக்கிறது ஏன் தெரியுமோ? அந்த மேலே இருக்கக்கூடிய இரும்புக்கும் கீழே இருக்கக்கூடிய காந்தத்துக்கும் இடைப்பட்ட பகுதிங்கிறது காந்த பிரதேசம். நீ சொல்லியிருக்கோம் மேக்னெட்டிக் மெரிடியன். அதனால இது வழியாக ஊடுருவி போய் அதை இழுக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது பகவானுடைய சர்வலோகத்தையும் படைச்சு காத்து ரட்சிச்சு இருக்கக்கூடிய பகவானுடைய சரணாரவிந்தம் என்கின்ற ஒரு பெரிய பவர்ஃபுல் மேக்னெட் மேலே பேப்பர் மாதிரி ஒரு பூவை போட்டு அது மேலே ஒரு பூவை போட்டால் அந்த 20 பூக்கு மேலே இருக்கக்கூடிய 21வது பூ என்கின்ற இரும்பை இந்த 20 பூ என்கின்ற பேப்பர் மறைக்க பகவானுடைய சரணாரவிந்தம் என்கின்ற மேக்னெட்டை வந்து சர்வசாரமாக அதை வச்சுருக்கோம். சரிவாளை தவிர யாராலும் சொல்ல முடியும். ஒரு இன்ஜினியர் இருந்தார். நீ என்ன செய்கிற? இன்ஜினியர். இன்ஜினியர்னா என்னெல்லாம் தெரியும் உனக்கு? என்னெல்லாம் தெரியும், என்ன சொல்ல தெரியாது. சரி, உங்கள் பம்பு இருக்கும் இருக்கு. இந்த பம்பு என்ன செய்யாது? அடிபம்பாங்க இல்லை மோட்டர் மாதிரி இருக்கு. அந்த ஜலத்தை வந்து நீ ஒரு டேப்பு போட்டு தரப்பையோன்னு தரப்பேன். அந்த டேப்புக்கு ஜலம் எங்கேருந்து வரும் அப்படின்னா உயர்க்க நான் சேமித்து வச்சிருப்பேன். சரி, இப்போ உயர்க்கேருந்து அந்த ஜலம் அந்த குழாய்க்கு எப்படி வரும் அப்படின்னா அந்த குழாய் வழியாக வரும் அப்படின்னா அப்போ எப்படி குழாய்க்கு வருது அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ், ஒரு உந்து சக்தி, ஒரு தள்ளுறது வருது. அப்போ தந்தா வந்துடும். சரி, பூமியிலிருந்து ஜலம் அதுவும் இந்த குழாய் வழியாக அந்த டேங்கிலிருந்து வரக்கூடிய குழாயில் ஜலம் கீழே வரத்துக்கும் இந்த பூமியிலிருந்து ஜலமானது அங்கே மேலே வரத்துக்கும் இந்த டேங்க்கு போகிறதுக்கும் ஏதாவது வித்தியாசம் உண்டு. மேலேருந்து வர ஜலத்துக்கு ஃபோர்ஸ் குறைச்சலாக இருந்தால் போதும், கீழேருந்து வரக்கூடிய ஜலத்துக்கு ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கணும். அப்படியா? உயரத்துக்கும் நீளத்துக்கும் ஆழத்துக்கும் வித்தியாசம் தெரியுமா? அப்படின்னு உயரமாக இருந்தால் உயரம்னு சொல்லுது, நீளமாக இருந்தால் நீளம்னு சொல்லுது. மூணுமே ஒன்று தான் ஒரு விதத்தில் அப்படிங்க. இப்போ வந்து ஒரு 10 அடிக்கு ஒரு குழா பூமியில் நட்டு என்ன சொல்லு 10 அடி உயரம் இல்லை அப்படின்னு சொல்லு. அதே குழாயை பூமியில் இறக்கினா 10 அடி ஆழத்துக்கு போயிருக்குங்க. அதே குழாயை கீழே போட்டு 10 அடி நீளத்துக்கு இருக்குன்னு சொல்லு. அதனால நீளம், ஆழம், உயரம் எல்லாம் ஒரு காலத்தில் ஒன்று, ஒரு சமயத்தில் என்னோட மாறுபடலாம். பொதுவாக உயரத்தை என்ன சொல்லுவாங்க உனக்கு? இந்த வீடு இருந்துச்சா 2 தினமர உயரம் அப்படின்பா. சரி, 2 மாமர உயரம், 2 புளிய மர உயரம் அப்படிலாம் சொல்ல, 2 தென்னைமர உயரம் தான் சொல்ல. தெரியுமா? அது ஏன் தெரியும் அப்படின்னு தெரியல. தெரியலையா? அது சரி, வேண்டாம். அந்த 2 தென்னை உயரம் என்ன சொல்கிறான்? இந்த வீடு எவ்வளோ உயரமாக இருக்குன்னா இது ஒரு 2 தென்னை உயரம், 1 தென்னை உயரம், 3 தென்னை உயரம் அப்படி சொல்கிறாளோ இல்லையா? இப்போ எவ்வளவு தூரத்துக்கு கீழே இருந்து ஃபோர்ஸ் கொடுத்தா அந்த ஜலம் உயரக்க போகும். அவன் சொன்னால் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஹைட்டு.
அது தமிழில் சொல்லி எனக்கு ஒன்றும் இங்கிலீஷில் சொல்லி எனக்கு சொல்லுது. எவ்வளவுக்கு எவ்வளவு உயரம் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கணும். அப்போ ஃபோர்ஸ் ரொம்ப வலுவாக இருந்ததுன்னா எவ்வளோ உயரம் வேணாலும் போகுங்கிறனே போகும். இதெல்லாம் நீ இன்ஜினியரிங்கில் படிச்சியா? இந்த தென்னை மரத்தை உயர்க்க தேங்காய் கொள்ளு அது உள்ள ஜலம் இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த ஜலம் எப்படி இருந்தது? அப்படி பூமியிலேருந்து பூமியிலேருந்து எப்படி வரும்? பூமியில் இருக்கிற வேருக்கு வேர் தூவிகள்னு பேர். நம்ம விடுற ஜலத்தை அந்த வேர் தூவிகள் உறிஞ்சி அதுக்குள்ள ஒரு வேர் தண்டு ஒன்று போகும். அந்த தண்டு வழியாக கொண்டு போய் அந்த இளநீரில் கொண்டு வச்சுடுவோம். நான் சித்த முன்னாடி உயரத்தை பற்றி சொன்னேன்னா 2 தென்னை மரம் உயரம்னு. இந்த 2 தென்னை மரம் உயரத்துக்கு பூமியில் இருக்கக்கூடிய நீ சொன்னிய அந்த வேர் தூவிகளால் உறிஞ்சக்கூடிய ஜலமானது எந்த ஃபோர்ஸு யார் கொடுத்து போச்சு மேலே கொண்டு போகிறது? அந்த ஃபோர்ஸ் யார் கொடுத்தா? இது என்ன சொல்லிட்டு ரொம்ப உயரமாக இருந்தாலும் அதிகமான ஃபோர்ஸ் சொன்னேன். இப்போ நீ என்ன சொல்லணும்னு கேட்டால் எந்த ஃபோர்ஸு அங்கே போகுது, எவ்வளோ ஃபோர்ஸ் போச்சு, அது யார் கொடுத்தா அப்படி உயரம் போச்சு. நமஸ்காரம். இன்ஜினியரிங்கில் இல்லையோட இது ஓ ஏன்னா இதுக்கு மோட்டர் இல்லாமல் இது ஏறுறது, மோட்டர் இல்லாமல் ஃபோர்ஸ் இல்லாமல். அதனால என்னன்னா பகவத் சக்தியில் எப்படி போகிறது, எப்படி உயரத்தை போகிறது பார்த்தா நீங்கள் இன்ஜினியரிங்கில் கூட கண்டுபிடிக்க முடியாத பகவான் பண்ணியிருக்காருங்கிறத மனசில் வச்சு சொல்லியிருக்கணும். ஒரு சின்ன நிகழ்ச்சி ஆறுதான் பெற்ற வெங்கடாபுரத்தர் ஒரு நாளைக்கு இந்த இது உங்குரானந்த அந்த கடை பார்த்தோம். அந்த திருவிழா மாட்டார். உள்ளே போனார். ஒரு மரக்கா உளுத்தம்பருப்பு எடுத்தார். தன்னுடைய மேல் வேஷ்டியில் கட்டினார். முடிச்சு எடுத்துன்னு போயிட்டார். அந்த மேல் வேஷ்டியில் ஒரு பொத்தம். இவர் போகிறதே அப்படியே அப்படின்னு போயிடுச்சு. இருக்கிறவங்க தான் தாக்காத உடனே போய் பெரியவங்க இன்னைக்கு வெங்கட்டா வந்து நம்ம உங்குரானத்துலேருந்து இந்த திருடின்னு போயிட்டான் அப்படின்னு என்னை கூப்பிட்டேன். அப்போல்லாம் இந்த வீசக்கலையான் ஷேரு இப்படிதான் சொல்லுவாங்க. நீ மேனேஜர் மாமன்ட்ட போய் ஒரு வீசக்கலையான் தேங்காய் எண்ணெய் கொடுங்கன்னு கேளு, அப்படி தருவார். அந்த வெங்கட்டா மாமன்ட்ட வந்து நான் கொடுக்க சொன்னேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வாங்க. நேரம் எடுத்துட்டு போனேன். அவர் இருந்தார். மாமா அப்படின்னு வெங்கடாமா இருக்காங்க இருக்கேன் ஏடா அப்படின்னு. பெரிய ஒரு வீசக்கலையான் தேங்காய் எண்ணெய் கொடுத்து எதுக்கு தெரியாது கொடுக்க சொன்னார். அப்படி அப்படியா வாங்கி வச்சுருந்தேன். அவருக்கு என்ன புரியல. நேராக பெரிய பார்த்து வெங்கட்ராமன் நீங்கள் வந்து ஒரு வீசக்கலையான் தேங்காய் எண்ணெய் கொடுக்க சொல்லி கொண்டு வந்து கொடுத்தான். அது எதுக்கு அப்படின்னு. வெறும் உளுத்தம்பருப்புல வடையோ தோசையோ பண்ண முடியாதுடா, அதுக்கு எண்ணெய் வேணும்னா அதுக்கு தான் கொடுத்தேன். ஓன்னு அழுதா. பெரியவா காலில் விழுந்தார். நான் செஞ்சதெல்லாம் தப்பு, எண்ணெய் குழப்பிட்டேன். நீ இனிமேல் மடத்து சொத்தை திருடாது, எதையுமே திருடக்கூடாது. மடத்து சொத்தை திருட, மடத்து சொத்து ரொம்ப பாவம், அதனால திருடக்கூடாது. இப்போ நீ தோசையோ அடையோ பண்ணி திருடு, இனிமேல் திருடாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை எடுத்து போக சொல்லிட்டேன். சங்கர ஜெயந்தி 31 பேர் பாராயணம். ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், ராமாயணம், பாகவதம், பாரதம், கீதை என்னெல்லாமோ அத்தனையும் நடக்குது. எனக்கு பெரியவாளுடைய ஆதிசங்கர பகவத்பாதால் கிரந்தங்கள்ங்கிறது பாராயணம். என்னை வந்து நீ இங்கே உட்காந்துக்கணும், அந்த பெரியவாள்லாம் அந்த பக்கம் 16 பேர் உட்காந்துருவா, இந்த பக்கம் 16 பேர் உட்காந்துருவாங்க அப்படி என்னை கூப்பிட்டேன். நீ என்ன செய்யறேன்னா நான் உனக்கு நீ எல்லா பெரியவாளுடைய அத்தனை கிரந்தத்தையும் நீ பாராயணும். அப்போ சாமியை மாத்தான் சொல்லுவா, எஜுரேட் சொல்ல மாட்டா, எஜுரேட் சொல்லுவா, ருக்வேட் சொல்ல மாட்டா, ராமாயணம் படிக்கிறா, பாகவதம் படிக்க மாட்டா. நீ இப்போ பெரியவாளுடைய அத்தனை கிரந்தத்தையும் நீ படிக்க போகிறேன். உனக்கு போடணும்னு தான் நான் போட்டிருக்கேன். நீ என்ன செய்யறேன்னா யாராவது பாராயணம் பண்ணாத பேசிட்டு இருக்காளான்னு பாரு. ஆனால் நீ அவள் பேசிட்டு இருக்கிறதையே கவனிச்சிருக்கக்கூடாது. அப்படியே பாராயணம் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு கண்ணோட்டத்தில் யார் பேசுகிறான்னு பார்த்துக்கணும், அதோட விட்டு விடணும். அதை வந்து தனியாக என்கிட்ட சொல்லி ஒருத்தமே சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பாராயணம் நடந்தது. விஸ்வநாதன், கோபாலசாமின்னு 2 பேர். ஆனால் பேசிகிட்டே இருந்தார். எல்லாம் முடிஞ்சுது. பெரியவர் சொல்லிட்டு சரி அப்படின்னு விட்டார். சரின்னு சொல்லி உண்மையே இல்லை. ஆக்சுவலி ஒரு 4 நாள் வச்சு உண்மை அதுக்கு ஒன்றும் இதுவே இல்லை. ஒரு நாளைக்கு என்னடா எல்லாம் சம்மானம்லாம் என்ன 25 ரூபா 7 நாளைக்கு ஒன்று நினைச்சோம். 7 நாளைக்கு 25 ரூபா எல்லாரும் சம்பாவனை. பிரம்மச்சாரி இருக்கா ஒரு துண்டும் 5 ரூபாய் அப்படி. அப்படியா சரி ஒரு சரி. இந்த மடத்துக்கு இந்த பூவெல்லாம் தரணும். ஒரு பையன் உட்காந்துருக்காங்கன்னா
அந்த 25 ரூபாய்னு ஒரு துண்டும் கொடுத்துருவோம். நான் சொல்கிற ஆளுக்கு மாத்திரம் 5 ரூபா கொடுத்துருவேன் அப்படின்னு. அந்த விஸ்வநாதனுக்கும் கோபாலனுக்கும் 5 ரூபா கொடுத்தேன். எல்லாரும் உடனே பார்த்தா 25 ரூபா வந்து 2 பேருக்கு 5 ரூபா இருந்தது. ஏன்னா 5 ரூபா கொடுத்துரு 5 ரூபா கொடுத்துருக்கா 5 ரூபா கொடுத்தோன்னே 60 பேர் எனக்கு தெரியாது. பெரியவா கொடுத்து சொன்னாங்க. பெரியவனுக்கு போனோம். மாரி சம்பாவனை தவறுதலாக கொடுத்து 25 ரூபாய்க்கு வேலை 5 ரூபா வச்சுருந்தேன். உன் பேர் என்ன அப்படின்னா விஸ்வநாதன். எனக்கும் அது மாதிரி தான் அப்படின்னு. உன் பேர் என்ன கோபாலன். பாராயணம் பண்ண வாழ்க்கை 25 ரூபா கொடுக்க சொன்னேன். பேஷண்ட் இந்த வாழ்க்கை 25 ரூபா கொடுக்க சொன்னேன். சரிதானே? அப்பாடி ஒன்றுமே பேசலை. அவ்வளோதான். நான் பேசலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியது. அன்னைக்கு ராத்திரி சங்கர ஜெயந்தி நடக்கிறது. அன்னைக்கு ராத்திரி ஜலதரங்கம் எல்லாம் வச்சிருக்கா. கிண்ணத்தில் ஜலம்லாம் அவர் வந்து அப்படிங்கிறது இந்த சுதி சேரல என்னை கூப்பிட்டார். அந்த கையில் குச்சி வச்சுருக்காரோன்னு அந்த மாமாண்ட போய் 5வது கிண்ணத்துலேருந்து ஒரு அவுன்ஸு ஜலத்தை எடுக்க சொல்கிறான் பெரியவான்னு சொல்லி. நான் இங்கேருந்து போனேன். பெரியவா வந்து உங்களுக்கு அந்த 5வது கிண்ணத்துலேருந்து ஒரு அவுன்ஸு ஜலத்தை எடுக்க சொல்கிறான். கொஞ்சம் பேர் எடுத்துட்டேன். பகைய வச்சா பெரியவா நான் 40 வருஷமாக ஜலதங்கம் வாசிக்கிறேன். ஒரு அவுன்ஸு ஜலம் கூட இருக்கிறதுனால அந்த சுதி சேரலைங்கிறது எனக்கு நானும் வரல. சரி சரி சரி. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது? பரமேஸ்வரன் தான் அது. நீங்கள் ஜலதரங்கம் வாசிப்பேடா அப்படின்னு. சரி நீ போய் கச்சேரி பண்ணி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டேன். அன்றைக்கி ராத்திரி ஒரு உபன்யாசம் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. அப்போல்லாம் பஞ்சகட்சி குடிநீர் வச்சுருந்தா தான் அவளுக்குலாம் பெரிய தீர்த்தம் கொடுப்பாங்க. ஓ ஆமாம் ஆமாம். கிராப் வச்சுருந்தாலோ அதுக்கெல்லாம் வேற ஆளாக தான் தீர்த்தம். பிராமணனுக்கு 2 அவசியம். ஒன்று உபவீதம், ஒன்று சிக்கை. பஞ்சகச்செல்லாம் கூட ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அது அப்புறம் ஏன் அப்படின்னு கேட்டால், தேவ காரியம் செய்கிற போது பூண்டலிப்பி போட்டுக்கணும், ரிஷி காரியம் செய்கிற போது தாவடமாக போட்டுக்கணும், பிதிர்காரியம் செய்கிற போது பிராச்சீனவாதம் போட்டுக்கணும். அதை பிரிக்கிறதுக்காகத்தான் பண்ணணும். இந்த குடிமைங்கிறது எதுக்குன்னு கேட்டால், நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். இவர் கல்யாணத்துக்கு போனாரா? கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அங்கே வந்து ஒரு குடிமை வச்சுருந்த மாமா தலைமையில் அவுந்து தொங்கிட்டு அவர் மடியில் பொண்ணை வச்சுருந்தார். வந்திருந்தா எல்லாருமே கிராப் வச்சுருந்தா. அந்த மாமான்னு போய் மாமா அபசவன் மாதிரி தலைமையில் அவுத்து போட்டுருக்கல கல்யாண காலத்தில் முடிஞ்சுங்கோ அப்படின்னு சொன்னார். அப்புறம் அவர் முடிஞ்சது கல்யாணம் கொடுத்தார். அது என்ன அபசவனங்கிறாளே அப்படின்னா, யாரோ வந்து அபரகாரியத்தை தான் இங்கே அவுத்து போட்டுருந்தோம். நான் இன்னொரு கல்யாணத்துக்கு போனேன். அந்த இன்னொரு கல்யாணத்தில் ஒரு கிராப் வச்சுன்னு ஒருத்தார் தான் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அவர் உட்காந்து மடியில் குழந்தைய வச்சுட்டு இருந்தார். இந்த குடிமை வச்சுட்டு இருந்து மேடம் மாமா நீங்கள் அன்றைக்கி சொன்ன இல்லையோ தலைமையில் அவுத்து போட்டுருக்கல முடிஞ்சுங்கோ அப்படின்னா அவருக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. தலைமையில் எழுதி திரும்பணும், அப்புறம் காரியத்துக்கு அவுத்து விட்டுக்கணும், சத்காரியத்துக்கு முடிஞ்சிடணும். அதனால தான் நான் கிராப் வச்சுக்க வேண்டாம், குடிமை வச்சுக்கணும்னு சொல்கிறேன். நேஷனல் காலேஜுக்கு போயிருந்தேன். நேஷனல் காலேஜ் போயிருந்தேன். நான் வந்து பெரியவா திருச்சிராப்பள்ளி யாத்திரை அப்போ இருந்தபோது ஒரு பூச்செண்டு கொண்டு ஒருத்தர் கொடுத்தார். அந்த பூச்செண்டில் நிறையா மாவலை சுற்றி வர நன்னா இந்த மல்லிகை முட்டுகள், நடுவில் ஒரு எலுமிச்சம்பழம் இருந்தது. இதை வா அப்படின்னார். போனேன். இது என்னன்னா மாவலை. நான் தொட போனேன். அங்கேருந்து சொல்லு அப்படின்னா மாவலை அப்படின்னேன். இது என்னென்ன மல்லிகை முட்டு வந்து இது என்னென்ன இதுன்னு சொன்னேன். இது அசல் மாவலையா அப்படின்னு கேட்டேன். இல்லை பேப்பர் அப்படின்னு. இந்த மல்லிகை அப்படின்னா இது வந்து நெட்டி, எலுமிச்சம்பழம் இது அசல், இல்லை சர்வம் ஏற்கனவே அப்படியான சர்வம் ஏற்கனவேங்கிறதுக்கு அர்த்தம் எனக்கு தெரியும். அந்த அப்போ கேட்டபோது எல்லாம் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான். ஏண்டா இவன் நான் என்ன கேட்டேன், இவன் என்ன பதில் சொன்னான், நான் என்ன பதில் சொன்னேன் திரும்படா அப்படின்னு ஒருத்தர் கேட்டேன். யார் ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டேன். மாரி சொன்னால் அவன் சர்வம் ஏற்கனவே. நான் சர்வம் ஏற்கனவே என்ன விஷயம் புரிஞ்சுட்டியோ நீ. அவர் பெரிய மகாவித்தான், சம்ஸ்கிருதத்தில் பெரிய கட்டியார். புரியல
அத்வைத்தம் தெரியுமா அப்படின்னா ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று தான், வித்தியாசம் கிடையாது. அதான் அத்வைதம். சர்வம் ஏற்கனவே தானே. அவனுக்கு போய் இப்போ நான் அத்வைதத்தை உபன்யாசம் பண்ணுறேன்னு சொன்னேன்னா அவனுக்கு ஒன்றும் புரியாது. ஒரு நிமிஷத்துக்கு கூட அவன் அத்வைத்தை சொல்லி கொடுத்துட்டேன். சரி தாண்டா சர்வம் ஏற்கனவே பெரியவா ஊருக்கு கிளம்ப போகிறான். காப்பு கட்டுறாங்க மகமாயி கோயிலில். அதுக்காக விலகி இருக்கணும். அந்த காப்பு கட்டிட்டோன்னா முடியறோட போகக்கூடாது. இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு அண்ணாண்ட உட்காந்துருப்பான். அந்த அண்ணாண்ட உட்காந்துருக்கிற போது ஏய் விஸ்வசாமி சொல்லிட்டா அப்படின்னா விஸ்வசாமி சொல்லி இந்த சிவகத்தெல்லாம் சொல்லிட்டேன். காப்பெல்லாம் கட்டியே எடுத்துறேங்கன்னு சொன்னான். நான் நாளைக்கு ஊருக்கு போகிறேன், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அந்த பெரியவா கேட்டார். கொட்டை திராட்சை வேணும் அப்படியே சொன்னேன். மடத்துக்கு வந்தார். 1 கிலோ கொட்டை திராட்சை கையில் கொடுத்தார். சாப்பிட்றாங்க. நான் சொன்னேன் அன்னைக்கு இந்த பாதுகை எனக்கு உடம்பு கேட்டிருந்தாரா நிச்சயமாக தந்துருவேன். எது கேட்டிருந்தாலும் கொடுத்துருப்பேன். இந்த கொட்டை திராட்சை உடம்பு நம்ம கேட்டுவிட்டுமே அப்படின்னு மனசுக்கு ரொம்ப தாபமாக இருந்ததுன்னு நான் வாட்டில் சொன்னேன். இந்த இன்சிடென்ட் நடந்து எவ்வளவோ கிட்டத்தட்ட 60-70 வருஷங்கள் ஆயிடுச்சு. அந்த பாதுகையை கேட்கறதுக்கு புத்தி இல்லாத போய் கேவலம் நசிச்சு போகிற கொட்டை திராட்சையை கேட்டுவிட்டுமே நினைச்சதுக்கு எத்தனை வருஷம் கழிச்சு அருள் பண்ணி அந்த பாதுகையை கொடுக்க வச்சிருக்காரு. இதை விட என்ன ஒரு பாக்கியம் ஜென்மாவில் வேணும். நான் ஜென்மாவில் பெரிய பாக்கியம் பண்ணினேன்னு சொல்லலை, எனக்கு பாக்கியம் பண்ண வச்சார் என்ன பெரிய அப்படிதான் சொல்ல. நம்ம ஒன்றும் பெரிய கிழிச்சிட முடியாது. இல்லை எவனா கேட்டோம் அவருண்டெல்லாம் ஒன்றும் உரபோட்டுலாம் ஒன்றும் வர முடியாது. உரபோட்டு வர முடியாத அளவுக்கெல்லாம் அவருடைய அந்த விஷயங்கள் எல்லாம் எவ்வளவோ இருந்துச்சு. பூஜை நிகழ்ச்சி பண்ணி இந்த மாதிரி ஏதாவது எனக்கு மேற்கொண்டு வரல தெரியுவேன். நினைச்சது அந்த புஷ்பம் கீழே அப்படியே. அதனால தான் வாரத்தில் இந்த புஷ்பம் வந்தோடனே அதை நான் நிறைய கொடுத்தா நினச்சிக்கலாம். எனக்கு நிறைய பெரியவாட்ட உட்காந்து என்ன மாரி இருக்குது அப்படின்னு நினச்சிருக்கேன். சண்டை பண்ணுவேன் பெரியவாட்ட விஷயம் அவர் பேசுறது ஏன்னா நம்ம சொல்லிட்டு உட்காந்துருந்தா இப்படி கை காமிச்சா என்ன அர்த்தம் அப்படிலாம் கேட்பேன். கண்ணா அப்படின்னு கேட்பேன். உள்ள நம்ம உட்காந்து பூஜை யாரும் வரமாட்டேன். பூஜை பண்ணிட்டு இருப்பேன். சிரிக்கிறது எப்படின்னா என்ன ஒன்றும் தெரியாதவங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். என்னடா அப்படா என்னடா வேண்டி இருக்கு அப்படிங்கிறா என்ன அர்த்தம் இருக்குது அப்படிலாம் கேட்பேன். அது மாதிரி நிறைய எனக்கு நான் நினச்சேன்னெல்லாம் அதெல்லாம் ஆக்சுவலாக ரொம்ப ஹெக்டிக் பீரியடுலாம் நான் பெரியவாளை நினச்சி இதுக்கு எனக்கு இது மாரி ஒரு சமம் வரணும் அப்படின்னு எனக்கு இன்னும் சொப்னத்தை பெரிய வரவே இல்லை. அல்லேகத்துக்காக நான் அது கவலைப்படலை. என்ன சார் நம்ம சொப்னம் வரணும் பெரிய எதுக்கு வரணும் தரிசனம் பண்ணேன். நிறைய சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டாரு. இனிமே என்ன வேண்டியிருக்கு எனக்கு என்ன உனக்கு என்ன வேணும்னு கேட்டாருன்னா அந்த என்ன வேணும்னு கேட்டது நமக்கு கேட்க தெரியாது அந்த வயசில். அதுதான் பெரியவா அதுக்காக பரவாயில்ல. இந்த அவர்கிட்ட சொன்னேன் எவ்வளோ வருஷமா நீங்கள் பூஜை பண்ணிட்டு இருக்கேன் உணர்ச்சி வச்சுட்டு கொடுத்துறாங்கன்னு இல்லைன்னு விட்டார். நான் உண்மையிலேயே பெரியவா தான் கொடுத்தேன். அதெல்லாம் ஆச்சரியம். அது பிரதோஷ மாமாவத்துலேருந்து வந்திருக்கிறதுங்கிறது பாதுக சாதாரண விஷயம் இல்லை. அப்பா எப்பேற்பட்ட ஒரு பக்தர்கிட்டேருந்து பெரியவா அவருடைய பாதுகை உங்களுக்கு வந்திருக்கு. அதை கொடுக்க பண்ணியிருக்காரு. எத்தனை வருஷம் கழிச்சுன்னா இந்த நினைப்பு எப்போ இன்னைக்கு எத்தனை வருஷம் 60 வருஷம் 60 வருஷத்துக்கு அப்புறம் 60 வருஷத்துக்கு அப்புறம் அது எங்கள் ஆசை அது பெரிய உட்காருன்னு சொன்னாங்கன்னா அது அவன் என்னென்னு மறக்கல. அதுதான் பெரியவா ஞாபகம் வச்சுருக்கா இல்லையா? பெரியவா ஞாபகம் வச்சுக்கிறேன். அவர் சின்ன வாஞ்சிநாயகர் முடிவுண்டாங்க. முடிவுண்டா வாஞ்சிநாத மாமா ரொம்ப மடத்துக்கு வேண்டியவா. இந்த பெரியவா தங்கியிருக்க ஜாகில் தானே எல்லாரும் பூஜை பண்ணணும். எங்காத்துல ஒரு நாளைக்கு பிக்ஷாமன் வச்சுருந்தேன். நான் உங்காத்துக்கே விட்டேன் பெரியவா. அன்னதாண்டபுரத்தில் இந்த முதல் எல்லாத்தையும் கொண்டு முதல்ல செட் பண்ணி சொல்லிட்டார். ராத்திரி காலம் அப்பாலாம் என்ன சொல்லுவா கொடியேற்பால பெரியவா உங்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கா இவ்வளோ. சில செகண்ட்ல இருப்பா சில செகண்ட்ல இருக்க மாட்டேன். பெரியவா அது எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த சமயம் சில சமயத்தில் எல்லாருமே இருப்பான். எல்லாருமே இந்த பூ போடுற இன்சிடென்ட்டுக்கும் அந்த இன்ஜினியர் விஷயத்துக்கும் போது எல்லாருமே இருந்தான். எல்லாரும் வந்து இப்படிலாம் கேட்பான். நடுவில் என்ன ஒரு தடவை கேட்பான். என்ன சில கேட்டாலும் தெரியாது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இவர்கிட்ட போய் மாற்றினா எது கேட்டாலும் சரிக்கா பெரிய தெரியாது திருவிழாமே தெரியாது. உடனே சரி சொல்லிட்டு எங்கள் ஆசை பூஜைக்காக பெரியவா இருக்கா. காலையில் 8:20 நான் வாஞ்சநாயர் இருந்தோம். 2 பேரும் ஞாபகம் நேராக எங்கள் கொலையில் போய் மாட்டு விட்டு போயிட்டேன். நம்ம மாடெல்லாம் கட்டியிருக்கோம். காலம்பரையில் அவுத்து கொண்டு ஃப்ரீயாக வெளியில் கட்டிடுவோம். ராத்திரி தான் கொண்டு விட்டோம். அது உட்காந்துட்டா புரியல.
இந்த வாங்கினாயில அதான் அண்ணன் மாட்டுக்கிட்டேன்னா இந்த கதவை தாப்பா இங்கே இருக்க சொல்லிட்டேன். உள்ள அந்த பெரிய உட்காந்து அப்படின்னா இல்லை நிற்கிறேன் உட்காந்து வாங்கிட்டு என்னோட 8:20 9:15 வரல என்னோட பெரிய பேசிக்கிட்டேன். அப்படியே என்னோட கடைசி வரையிலும் பெரியவா வந்து எல்லா விஷயமும் கேட்டால் என்னலாமோ கேட்டால் என்னலாமோ சொன்னால் எனக்கு எத்தனையோ சொன்னால் எனக்கு அப்பா சிலது புரிஞ்சுது சிலது புரியலை. இப்போ நீ என்ன செய்ய அப்படின்னு கேட்டால் இந்த கதவை தட்டு வாங்கி தரப்போம், நீ வந்த உடனே எல்லாரும் உன்னை கையை பிடிச்சிப்பார். அப்படி என்ன உன்னோட தாய் பெரியவா பேசிட்டு இருந்தா அப்படின்னு கேட்பான். நீ யாருன்னு சொல்லக்கூடாது, நீ சொன்னேன்னா எனக்கு தெரிஞ்சிடும், நான் அப்புறம் நம்மளோட பேசவே மாட்டேன். அப்போ உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? 16 வயசு 14 தான். 14 வயசு. ஆமாம். எனக்கு இதெல்லாம் எங்கள் அப்பா வந்து என்ன நடந்ததுன்னு கேட்பா. எங்கள் அப்பா இதை மாத்திரம் என்ன சொன்னா பெரியவன் நான் பேசிட்டு சொல்லவே இல்லை. கேட்க எங்கள் அப்பா என்ன ஒரு பெரிய தெரிஞ்சுக்கிட்டா என்ன மாத்திரம் சொல்லணும் அப்படின்னு சொல்ல மாட்டேன் சொன்னால் சொல்லல மச்சான். அதே மாதிரி பெரியவா முன்னாடி போகிறா வாங்கினா டக்குன்னு கையை பிடிச்சா. அப்படி என்ன உன்னோட தாய் பெரியவா பேசிட்டாங்க. அப்படி திரும்பி பார்த்தா பெரியவா திரும்பி சிரிச்சா. நான் சொல்ல மாட்டேன், நீ எந்த பெரியவாள்கிட்ட சொன்னா பெரியவா சொல்லியிருக்கா சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் என்னோட பெரியவா பேசணும். ஆனால் பெரியவாளுக்கு தெரியாது, எது சொன்னாலும் சொல்ல முடியாது. உங்களுக்கு அப்படியே ஜிவ்வுன்னு இருந்திருக்கும். ஒரு திமிரு இருந்துச்சுன்னா அப்படியே வாட்சி மாமா வந்து கேட்கலாம் எனக்கு தான் இதெல்லாம் கீழே வச்சாங்க. அப்போ சின்ன தவிர அந்த ஒரு சந்தோஷத்தை பெரியவா கொடுக்குறா. ஒத்தொத்தருக்கும் அதை மேரேஜ் பண்ணுறா. அதான் பண்ணுறேன். தர்மபுரம் ஆஞ்சநேயர் இப்போ இருக்கிற குருமாசனத்து பேர் 26வது குருமாசனம் சண்முக தேசிய ஞான சந்தர்ப்பம். சரி, இப்போ நடுவில் என்ன பேசினாங்கிறது இப்போ ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஏதாவது? அது சொல்லலாம், இப்போ சொல்லலாமா இல்லையோ? இவ்வளோ வருஷம் ஆகிடுச்சு. பெரிய சொல்லிட்டா மன்னிச்சிருக்கோம். ஒரு விஷயம் சொல்லலாம்னு சொன்னேன். என்னன்னா நீ கடைசி வரல வேதத்தை கொண்டு காப்பாற்று. வேதத்தை கை விட்டுவிடாது. நீ எங்கே போனாலும் சரி வேதத்தை மாத்திரம் நீ கை விட்டுவிடாத. நீ கடைசி வரல நம்பு அப்படின்னா அப்படியே நீ நான் செஞ்சுட்டு கேட்சுவேன்.